ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட வேலையை பாரு, தேவையில்லாமல் நீ என் விஷயத்த தலையிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை வந்து ரொம்ப எப்படி பெட்டராக பொலைட்டாக இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் வி யூஸ் டு சே இல்லை, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உன் வேலையை பாரு, தேவையில்லாமல் எதுக்கு நீ இதில் இன்டர்ஃபியர் ஆகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ஓகே லெட் மீ ஒரி அபவுட் தட். பரவாயில்ல, நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை, நானே அதை பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு சில தேவையில்லாமல் நமக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத விட, உங்களுக்கு இது நடந்துருச்சா அப்படின்னு வந்து நம்மளை வந்து கேட்பாங்க. அப்படி என்னாச்சு, நான் வேணா இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு. நிஜமாவே அவங்க தே நாட் ரெடி டு வில்லிங் டு டூ இட், பட் தே கம் அண்ட் டிஸ்டர்ப் தட். அப்படிப்பட்ட பீப்புள் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓகே லெட் மீ ஒரி அபவுட் தட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தட்ஸ் மை கன்சர்ன், ஐ எம் ஹேண்ட்லிங் இட். அது என்னோடய வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நானே அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் மை கன்சர்ன், ஐ எம் ஹேண்ட்லிங் இட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ அப்ரிஷியேட் யுவர் கன்சர்ன் பட் ஐ ஹாவ் காட் இட் கவர்ட். உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி, இல்லாட்டி உங்கள் அக்கறையை நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஆனால் ஐ ஹாவ் காட் கவர்ட் இட், நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன் அந்த வேலையை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க யாராவது, இப்போ நீட் எக்ஸாம் போயிட்டுருக்கு இல்லையா, அது இன்னும் ப்ராப்ளம் ஆகிடுச்சாமே, சென்டர் மாறிடுச்சாமே, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்குறது ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காது, ஏதோ வேண்டே கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அப்ரிஷியேட் யுவர் கன்சர்ன், உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி, அதே மாதிரி அதை நான் ஐ ஹாவ் காட் கவர்ட், நான் சரி பண்ணிட்டேன், நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டாம், நீ நாட் டு ஒரி அபவுட் தட், ஐ ஹாவ் கவர்ட் இட், ஐ ஹாவ் காட் கவர்ட் இட், நான் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பட் வி ஹாவ் ஹாவ் டு அப்ரிஷியேட் தட் பர்சன்ஸ் கன்சர்ன். ஒரு சிலர் நிஜமாவே கன்சர்ன் எடுத்து அக்கறையாக எடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை வந்து நமக்கே தெரியும், இவங்க வேண்டே கேட்குறாங்களா இல்லை அன்வான்டாக கேட்குறாங்களான்னு தெரியும். தீஸ் 3 phrases ஆர் யூஸ்ட் டு கன்வே இந்த அன்வான்டாக கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பொலைட் வேலை எப்படி ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட்ஸ் ஓகே லெட் மீ ஒரி அபவுட் தட். பரவாயில்ல, இதுக்கு பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் ஒன், தட் இஸ் மை கன்சர்ன், ஐ எம் ஹேண்ட்லிங் இட். அது என்னோட தலைவலி, அது என்னோட கவலை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன், அப்ரிஷியேட் யுவர் கன்சர்ன் பட் ஐ ஹாவ் காட் இட் கவர்ட். உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் இப்படி கேட்கறது நான் கண்டிப்பாக உங்களை நான் பாராட்டியே ஆகணும், ஆனால் நான் அந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணிட்டேன், நான் அதை சார்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அதர் 3 phrases ஆர் த பொலைட் வே டு சே மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் வாட். Okay, thank you so much for watching my video and I catch you in the next one. Until that, signing off, Dr. L. Komati.